வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சேலஞ்ச் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். 10 days சேலஞ்ச் கிளாஸ் பார்த்துருக்கோம். நம்ம பார்க்குற கிளாஸ் வந்து இது செகண்ட் மந்தோட சேலஞ்ச் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 6 பார்க்க போகிறோம். இந்த டே 6 உடையது வந்து என்ன மெத்தடில் நம்ம பார்த்துட்ருக்கோம்னா பட்டன் ஹோல் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் மாடல் பார்க்க போகிறோம். இந்த ஃபெதர் ஸ்டிச் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பட்டன் ஹோல் நம்மளுக்கு ஏற்கனவே கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த மெத்தட் வகையிலே பார்க்குறனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. அதனால் இந்த ஸ்டிச்சஸை எப்படி போடலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மார்க்கிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே 10 days சேலஞ்ச் கிளாஸில் மார்க்கிங் கிளாஸ் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து கீழே வந்து கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஆவரேஜாக எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து மார்க்கிங் கிளாஸ் கண்டிப்பாக நான் போட போகிறேன். 5 days கிளாஸஸாக போட போகிறேன் நான். அதனால் நீங்கள் யார் யாருக்கு வேணுமோ, யார் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை பொறுத்து தான் நான் 5 days சேலஞ்ச் கிளாஸ் போட போகிறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சஸ்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபெதர் ஸ்டிச்சஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைன் போட்டு நம்ம லைனில் எப்பவுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் பேக் லைனில் லாஸ்ட்டில் இருந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு செயின் எடுத்துக்கணும். நம்ம போடுவோம் இல்லையா செயின் ஸ்டிச்சு, அந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு சின்ன செயின் பக்கத்தில், அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட்டு ரைட்டு இல்லை ரைட்டு லெஃப்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வாட்டமாக இருக்கோ அங்கேருந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்ததுமே என்ன பண்ணணும், பட்டன் ஹோல் மெத்தடில் நம்ம ஈஸியாக ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்டிச் போடணும். இந்த லைன்லேயே ஸ்டிச் போடணும். அகைன் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு ஸ்டிச்சஸை எடுத்துட்டு அதே மாதிரி கொண்டு வந்து அந்த லைன்லேயே என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸை போடணும். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். அதே மாதிரி கண்டினியூவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த லைன்லேயே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஃபெதர் வந்து எனக்கு நெருக்கமாக வேணும், இல்லை தள்ளி தள்ளி வேணும், இன்னும் லாங்காக வேணும், எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அதை எடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபெதரையே நீ என்ன பண்ணலான்னா, இப்படி ஒன்று பெருசு ஒன்று சின்னது, நம்மளோட ரெக்கை தெரியும் இல்லையா, ஃபெதர்னாலே ரெக்கை தானே, அந்த மெத்தடில் நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம். எந்த சைஸஸ் வேணாலும் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்தட் எல்லாமே சேம், இதே மெத்தடு தான். தெரியுதுங்களா? இப்போது இதே மெத்தட் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லைன்லேயே என்ன பண்ணியிருக்கேன், ஈஸியாக இந்த லைன்லே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓவரால் வந்து இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்மளுக்கு லைனில் கரெக்டாக கிட்ட 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 போடலாம். இந்த மாதிரி நான் கேப் விட்டு போட்டிருக்கோம் இல்லையா, கேப்புலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பெருசாகவும் தள்ளியும் போடாதீங்க, கொஞ்சம் கரெக்டாக மீடியமாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த வந்து இப்போ நான் வந்து இங்கே பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நம்மளுக்கு எந்த சைடில் இருந்து வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். ஏன் எண்ணாட் போடுறேன்னா, உங்களுக்கு நான் அடுத்த மெத்தடில் இந்த ஸ்டிச்சையே உங்களுக்கு அடுத்த மெத்தடில் நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து சைட்லேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, இப்போது நான் இங்கே மேலேருந்து கொண்டு வரேன். இப்போ இந்த மாதிரி கொண்டு வர தந்தால் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணிக்கலாம், பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் எடுத்து ஒரு செயினை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், லெஃப்ட்டு ரைட்டு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம்.
இல்லை ரைட்டு லெஃப்ட்டுன்னு கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். 1 by 1 கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து கொண்டு வந்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இந்த மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். நான் இப்போ இங்கே எண்ணாட் போடுறேன். இப்போது இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டாக தலைகீழ வேணும்னாலும் தலைகீழாக கொண்டு வந்துக்கலாம். இல்லை இந்த சைட்லேருந்து கொண்டு வரணும், எங்கே இருந்தனாலும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளை வந்து ஒரு கொடியிலையோ இப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த கொடி ஸ்டிச்சில் இப்படி வேணும் அப்படின்னா கூட நம்ம லீஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எத்தனை லைன் எடுக்கணுமோ, இப்போ நம்ம வந்து இங்கே எடுத்துருக்கோம்ல 1 2 3, இது வந்து நடு இல்லையா, இந்த மாதிரி லைனில் வேணும்னா கூட நீங்கள் எடுத்து இதை லீஃபாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பெரிய லீஃபாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெரிய லீஃபாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவ் தோணுதோ அந்த மாதிரில இந்த ஃபெதர் ஸ்டிச்சஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா அழகாக நீட்டாக எடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபெதரில் இந்த மாதிரி வளைஞ்சுலாம் வரும் இல்லையா, அதை வந்து இதில் போட முடியாது. இந்த மாதிரி வளைஞ்சு வரத்தை வந்து இது வந்து போட முடியாது. இதை மட்டும்தான் நம்மளால் போட முடியும் இந்த ஸ்டிச்சஸில். நீங்கள் இதை போட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு தேவை பட்டன் ஹோல் ஸ்டிச். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு வந்து இல்லை சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் அதில் அப்லோட் பண்ணுறேன், அதில் போய் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டே கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.